நம்ம ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான இந்த தடை உத்தரவு வந்து இப்போ நீங்கி இருக்கிறது, தடை நீங்கியாச்சு, போட்டிகள் நாளையிலிருந்து நடக்க போகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயத்துல எல்லா தரப்புமே ஒரே கருத்தை தான் கொண்டிருந்தாங்க. அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, அது கண்டிப்பா நடத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பல்வேறு இயக்கங்களும் தெரிவித்திருந்தது. அதுபோலவே ஊடகங்கள் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த விஷயத்துல எப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஊடகங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டுன்றது எப்பயோ போயிருக்கும், எப்பயோ அழிஞ்சிருக்கும். அந்த ஊடகங்கள் தான் அந்த ஜல்லிக்கட்டை வந்து பொதுமக்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாட்களாக ஊடகங்களோட பங்களிப்புன்றது மிகப்பெரிய பங்களிப்பு. எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் இந்த மாதிரி ஒரு பங்களிப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்களோட பங்களிப்பு மற்ற வேர்ல்டில் நடந்த ஒரு இஷ்யூஸ்க்கு இருந்திருக்குமான்னு தெரியல. மேபி அந்த இஷ்யூஸ் பின்னாடி நடந்திருக்கு, அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி இருந்திருக்காது. பட் இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இந்த ஊடகங்கள் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுன்றது ராவு பகலா மெரினா பீச்சாக இருக்கட்டும், அலங்காநல்லூராக இருக்கட்டும், மதுரை தமுக்க மைதானாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஊடகங்களோட பங்களிப்புன்றது அது சொல்லவே முடியாது. எங்களோட வெற்றிக்கு நாங்கள் வந்து எங்களோட கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் வச்சோம், எங்கள் ஜட்ஜிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் காட்டியும் இந்த ஊடகங்கள் இல்லை அப்படின்னா இந்த வெற்றி வந்து நிறைவடையாது. ஊடகங்களோட பங்களிப்பு மிக 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 முக்கியம். அதுவும் இந்த தந்தி டிவி வந்து இப்போன்னு இல்லை, குறைஞ்சி எனக்கு தெரிஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூக்காக நான் கிட்டத்தட்ட இதோட 50 டிபேட் அட்டன் பண்ணியிருப்பேன். தொடர்ந்து நான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இருக்குது இல்லை, சீசனில் பேசுகிறோம், சீசன் இல்லாத டைமில் பேசுகிறோம், எல்லா இடத்துலையும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூவில். தந்தி டிவி அதுக்காண்டியே கூட தேசிய விருது கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து அந்த தேர்தல் இதில் வந்து தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க, அவங்களோட பங்களிப்பு நல்லா இருந்துச்சு எலெக்ஷன் டைமில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு இஷ்யூவில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் தந்தி டிவிக்கு இருக்குது. பல உண்மையான கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எடுத்து வச்ச ஒரு பங்களிப்பு கண்டிப்பாக தந்தி டிவிக்கு இருக்குது. ஊடகங்களுக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து பெரிய லெவலில் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய மாணவ செல்வங்கள் அங்கே வந்து இவ்வளோ பெரிய இதில் கஷ்டத்தில் இருக்கிறத வந்து உலகுக்கு எடுத்து சொன்னது இந்த ஊடகங்கள் தான். ஸோ ஆமாம்மா, வித்தவுட் மீடியா வந்து இது வந்து இதுக்கு வந்து தீர்ப்பும் கிடையாது, சக்ஸஸும் கிடையாது. ஸோ ஊடகங்களோட மிகப்பெரிய பங்களிப்பு எங்களோட வெற்றியில் அதுதான் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. சட்ட ரீதியிலான நிர்வாக ரீதியிலான பல்வேறு சிக்கல்கள் ஆகட்டும், பல்வேறு நடவடிக்கைகள் ஆகட்டும், அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ போட்டி நடத்த போகுது அப்படிங்கும்போது அந்த களம் ஆனது எப்படி இருக்கும்? குறிப்பா இப்போ யூஸ்வலா போட்டிகள், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுதுன்னா அதுக்கு எப்பத்துல இருந்து நீங்க தயாராவீங்க? இல்லை, இப்போ ஆக்சுவலாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. 3 வருஷமாக அது மூடி இருந்த வாடிவாசல், ஸோ அந்த வாடிவாசல் திறக்க போகுது. அதனால் இந்த காளைகளை வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி எப்போ சொன்னாலும் நாங்கள் ஏற்கனவே இப்போ ஒரு பொங்கலுக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்டினன்ஸ் வந்துடும் அந்த 13 பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போயே கூட காளைகள் எல்லாமே ரெடி. நார்மலாகவே ஒரு 3 மந்த்ஸ். ஆனால் இப்போ 2 வருஷமாக இல்லாமல் 3வது வருஷம் இந்த களத்துக்கு வர வாடிவாசலுக்கு வர இப்போ எங்கள் காளைங்களே பார்த்திங்கன்னா வீட்டில் தான் எல்லாம் கட்டி போட்டிருக்கோம், ஒன்றுமே பண்ண முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறையாக இருக்கும், இப்போ வரப்போகிற பெர்ஃபார்மன்ஸ் வேறையாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தில் அந்த ஒரு முதல் கல்லாக எடுத்து வச்சாருன்னு சொன்னேன் பாருங்களேன், அந்த இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவரோட காலையும் நாளைக்கு களத்துக்கு வருது. இதுக்காண்டி அவர் இலங்கையிலேருந்து இன்னைக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து அவரும் நாளைக்கு போட்டியில் பங்கேற்கிறார், அவரோட காளைகள் நாளைக்கு களத்துக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு இது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. இதை பார்க்கறதுக்காண்டி இலங்கையிலேருந்து அமைச்சர் நாளைக்கு அலங்காநல்லூரில் முதல்வர்களோட பங்கேற்கிறார்.